நான் பார்த்துட்டு இருக்கிறது கேமா கிளாசிக். ஐக்கு பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க சேனல் கேமா கிளாசிக் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை அடை குழம்பு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அடை ரெடி பண்ணிப்போம். ஒரு 4 டீஸ்பூன் பொரிகடலை, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், இதை நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். அந்த பொடியில் 2 முட்டை போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு அந்த பொரிகடலை, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் 2 முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணிட்டு இப்போ தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை பொரிகடலாம் சேர்த்து பீட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை அதில் போடலாம். ஊற்றிக்கிட்டு நல்லா தோசை மாதிரி ரொம்ப மெல்லிஷாக இல்லாமல் ஓரளவு தடிமனாக இருக்கிற மாதிரி போட்டு மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா வேகும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சட்டியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, 15, 20 சின்ன வெங்காயம் நல்லா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு இருக்கும். நல்லா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா சின்ன வெங்காயம் வதங்கிடும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். இப்போ முட்டை கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போடலாம். ஒரு பக்கம் ரொம்ப கருக விட்டுற வேண்டாம், கொஞ்சம் பொன்னிறமாக வெந்தாலே போதும். தோசை பதத்துக்கு முட்டை ரெடி ஆனாலே போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ முட்டை அடை ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கியூப்பாக எவ்வளோ சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இது நம்ம ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இப்போ தேங்காய் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் கொஞ்சம், பொரிகடலை, 2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அது தனியாக இப்போ சட்டியில் எண்ணெய் போட்டு அதில் கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி ஆற வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டை அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். நல்லா அரைச்சி ஊற்றிக்கிட்டேன்னா நல்லா இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வர வெயிட் பண்ணுவோம். நம்ம அந்த பக்கம் நம்ம முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நீங்கள் சாதாரணமாக எடுத்து சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். சின்ன வயசுலலாம் நாங்கள் அதுக்கு சண்டை போட்டுட்ருப்போம். நானும் என் சிஸ்டரும் எங்கள் அம்மா கட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து சண்டை போட்டுட்ருப்போம். அதெல்லாம் ஞாபகம் வரும் இந்த குழம்பு வைக்கிறப்போ. டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுங்க. கறி மசாலா பொடி 1 டீஸ்பூன், வத்தப்பொடி 1 டீஸ்பூன், வீட்டு குழம்பு பொடி ஒரு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். கிண்டி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை போட்டு நல்லா கொதி வந்துடட்டும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுக்கப்புறம் இந்த முட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அடையை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டு அது ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும், நல்லா ரெடி ஆகிடும் முட்டை அடை குழம்பு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு இன்னும் நல்லாவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.